நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த யோசுவா டிவி மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும்படியாய் கர்த்தர் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்காக தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அருமையான ஸ்தாபனத்திற்கும் நான் நன்றியுள்ளவளாய் காணப்படுகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் பேசுகிற ஆண்டவர், பரலோக தந்தையே துதிக்கிறோம் ஐயா. நீர் பேசுகிறவர் அப்பா. அப்பா நீர் பேசி எங்களை தேற்றுகிறவர், ஆற்றுகிறவர், அணைக்கிறவர். நீர் எங்களை நடத்தும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு பேசும், எங்களை நடத்தும். உடைய வார்த்தையின் மூலமாய், உடைய வல்லமையின் மூலமாய், உடைய கிருபையின் மூலமாய், உடைய இரக்கத்தின் மூலமாய் எல்லாரோடும் பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இதை பார்க்கிற எனக்கு அன்பான என் தெய்வ ஜனமே, இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கை ஒரு படகை போன்றது. படகுல நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த படகுல நம்ம கடந்து செல்லுகிறோம். அக்கறைக்கு போகும்படியாய், பரலோகத்துக்கு போகும்படியாய் நம்முடைய வாழ்க்கை படகு ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த நாளில் அந்த நாட்களில் இயேசுப்பா வாழ்ந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கை படகுல மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் சொல்கிறது, அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையில் மேல் ஏறினார். இயேசுவ சீசர்களெல்லாம் எல்லோரும் ஒன்றாந்து ஜெபிக்கிறாங்க, ஊழியம் செய்துட்டு வர்றாங்க, எல்லோரும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு வர்றப்ப இயேசுப்பா அவங்களெல்லாம் அனுப்பி விட்டுட்டு தனியாக ஜெபிச்சு வரும்போது நைட் ஆயிடுது, இரவாயிருது. 47ஆம் வசனம் சொல்கிறது, சாயங்காலமான போது படகு நடுக்கடலிலிருந்து அவரோ கரையில் தனிமையாக இருந்தார். இயேசுப்பா தனியாக இருக்காங்க, சீஷர்கள்லாம் வராங்க, படகுல வர்றாங்க. அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதே அவர் கண்டு. பாருங்கள், நம்முடைய வாழ்க்கை படகுல கூட நம்ம ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் நம்ம கடந்து வரும்போது, நம்முடைய குடும்பத்தில் வரும்போது அநேக பிரச்சனைகளை சந்திக்கிறோம். எதிர்காற்றுனா நாம் நினச்ச இடத்துக்கு நம்ம போக வேண்டிய அந்த பாதைக்கு சரியாக போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சீஷர்கள் வர்றாங்க. அவங்க தண்டு வலிக்க முடியல, காற்று எதிரடிக்கு போக முடியலை, கரை போக முடியலை. நம்ம வாழ்க்கையில் அப்படி நம்ம தினசரி கஷ்டப்படுறோம்ல. ஆனால் அங்கே இயேசுவா வர்றார். எப்படி வர்றாருன்னா, தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதே அவர் கண்டு ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடலில் மேல் நடந்து, அந்த இரவில் கூட இயேசுவா நடந்து வர்றார். ஆமாம், இந்த நாளில் கூட பார்க்கிறேன் தேவ ஜனமே, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் பல விதத்தில் பாதையில் நடக்கிற பாதையில் எதிர்காற்று வரும்போது பயந்து நடுங்குகிறோமா? என்ன செய்வோன்னு தவிக்கிறோம்ல. இயேசுவா அங்கே வர்றார். வந்துட்டு அப்படி போகிறாரு, கடந்து போகிறவர் போல் காணப்பட்டார். அவர் கடலில் மேல் நடக்கிறதை 49ஆம் வசனம் அவர்கள் கண்டு ஆவேசம் என்று சத்தமிடுறாங்க. அது வரைக்கும் இயேசுவா கூட இருந்திருக்காங்க. கடலில் நடந்து வந்த உடனே பயப்படுறாங்க, பயப்பட்டு ஆவேசம் என்று சத்தமிட்டு அலறாங்க. இயேசுவா வர்றார் பாருங்களேன். அப்படி சத்தமிட்ட உடனே அலறாங்க. ஐயோ, இந்த நாங்கள் நைட்டில் யார் வர்றா கடலில் நடந்து வர்றது? இயேசுப்பா தான் நடக்க முடியும் கடலில். நம்ம பிரச்சனைக்கு ஒரு தீர்வை இங்கே தருகிறார். எனக்கு அன்பான பெற்றோரே, அன்பான வாலிபர்களே, இதை பார்த்து கொண்டிருக்க தெய்வ ஜனங்களே, நம் ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை
நடுக்கடலிலே விடுகிற தேவன் அல்ல. எதிர்காற்றிலே சுழல் காற்றிலே நம்ம விடுகிற தேவன் அல்ல. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அவர்கள் எல்லாரும் 50ஆம் வசனம், அவர்கள் எல்லாரும் அவரை கண்டு கலக்கமடைந்தார்கள். உடனே அவர் அவர்களோடே பேசி வந்துட்டு போகிறாரு. அப்படியே வந்துட்டு இருக்காரு. இவங்க சத்தம் போட்ட உடனே அவங்ககிட்ட போய் பேசுகிறாரு ஏசுவா. இன்னைக்கு நம்மை பார்த்து இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்களும் கூட நம்மளும் கூட அநேக காரியங்களில் இந்த பிரச்சனை எப்படி முடியும், இது சூழ்நிலை நமக்கு சாதகமாக இல்லை, எல்லாம் எதிராக இருக்குது, இது நமக்கு மாறுமா அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். பல காரியங்கள், படிப்பாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், வேலைவாய்ப்பாக இருக்கலாம், ஊழியமாகவே இருக்கலாம், ஜெப வாழ்க்கையாக இருக்கலாம், பரிசுத்தமாக இருக்கலாம், நிறைய காரியங்கள். ஒருவேளை நீங்கள் சில காரியங்களை இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் அங்கே எதிர்காற்று அடிக்கி அங்கே யார் வரா தெரியுமா? இன்னைக்கு இயேசுவா வர்றார். அவர்களோடே பேசி இயேசுவா வந்து பேசுகிறார். அவர் பேசிட்டார்னு வச்சுக்கோங்களேன். அவர் பேசினா அவருடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது. ஆபிரகாமோடு பேசினார். எல்லா தேவ பிள்ளைகளோடும் பேசி 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 ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். அவர் பேசிட்டார்னா அற்புதம் நடந்துட்டு. அதை விசுவாசிங்க தேவ ஜனமே. பாருங்க, சாமுவேல்கிட்ட பேசினார், வந்து கூப்பிட்டார், அவனை ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக மாற்றினார். ஆபிரகாமோடு பேசினார். சூழ்நிலை ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது, எதிராக தான் இருந்துச்சு, அப்படி தானே? எதிராக இருந்துச்சு. குழந்தை பெற பாக்கியமே இல்லை. ஆண்டவர் பேசினார், அவர் உடன்படிக்கை பண்ணினார். ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன், அவனுக்கு பெரிய காரியங்களை செய்வேன்னு சொன்னார். செய்தார். அவர் பேசினார். ஏனென்றால் நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேணுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவர தேவஜனமே, உன் எதிர்காற்றை நிறுத்தும்படியாய் உங்களோடு பேசும்படி வந்திருக்கிறார். எப்படி பேசுகிறார் பாருங்களேன். அவர்களோட பேசி திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள் என்று சொல்லி. இந்த எதிர்காற்று உங்களை ஒன்றும் செய்ய முடியாது, இந்த பிரச்சனை உங்களை ஒன்றும் செய்ய முடியாது என்று கர்த்தர் பேசுகிறார். பேசிட்டு சொல்கிறாரு, அவர்கள் இருந்த படவில் ஏறினார். உங்கள் வீட்டில் வந்துட்டார். நீங்கள் சந்திக்கிற இந்த எதிர்காற்று பிரச்சனையில் உங்கள் கூட இருந்தவர் செயல்பட போகிறார். பேசி திடன்கொள், நீ பயப்படாத, நான் உனக்கு செய்வேன்னு சொல்கிறார். ஆமாம், எத்தனையோ காரியங்கள் நமக்கு செய்திருக்கிறார். செய்தாரா செய்யலையா? செய்தார், செய்து கொண்டிருக்கிறார், இன்னும் செய்வார். பார்த்தீங்கன்னா, அவர்கள் இருந்த படவில் ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது. இன்னைக்கு உங்கள் இல்லத்துக்கு வந்துட்டார், உங்கள் தொழில் பிஸ்னஸில் வந்துட்டார், உங்கள் விவசாயத்தில் வந்துட்டார், உங்கள் வேலை ஸ்தலத்தில் வந்துட்டார் தேவ பிள்ளையே. ஒருவேளை அங்கே சூழ்நிலை டிஃப்ரெண்டாக இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, அதனால் பாருங்க, அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டாங்க, சந்தோஷப்படுறாங்க. இது எப்படி நடந்துச்சு அப்படி சொல்லி அவங்க பிரமிக்கிறாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிரமிக்கத்தக்க காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். ஆமாம், அடிமை வாழ்க்கையில் கடந்த மாதத்தில் ஒரு காரியம் அது நடக்குமா? எங்களுக்குள்ள பல கேள்விகள். நாங்கள் குடும்பமாக செபித்தோம். உண்மையிலே சொல்கிறேன், குடும்பமாக செபித்து பாருங்கள். சின்ன பிள்ளைங்க, பேரன் பேத்தி, மகன் மருமகா, ஒருவேளை எல்லா வாலிபர் பிள்ளைகள், அதெல்லாம் வச்சு நீங்கள் செபித்து பாருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமாம், செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில் கட்டாயம் எங்கள் அந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சூழ்நிலை எதிராக இருந்துச்சு. எதிராக மட்டும் இல்லை, இந்த மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் அதுலேயும் படவுல தான் வராங்க. 37ஆம் வசனத்தில், அப்பொழுது பலத்த சுழல் காற்றுனா ஒரு சுனாமின்னு சொல்லலாம். இந்த வசனம் அப்படி எழுதியிருக்கிறது. 37ஆம் வசனத்தில், அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. இயேசுவா தூங்கிட்டு இருக்காரு. அங்கே கடல், அந்த கப்பலில் இருக்கிறாரு தூங்கிட்டு இருக்காரு. நம்ம வீட்டில் கூட அப்படி இருக்கிறார். உங்கள் வீட்டில் இருக்கிறாருமா, உங்கள் பணியில் இருக்கிறார், உங்கள் பிஸ்னஸில் இருக்கிறார், உங்கள் வேலை ஸ்தலத்தில் இருக்கிறார், உங்கள் ஊழியத்தில் இருக்கிறார். என்ன நடந்துச்சு தெரியுமா? எங்களுக்கு அது பெரிய மிராக்கல் அன்று செய்தார்.
ஆமாம், பெரிய மிராக்கிள். எதுதான் இருந்தது? சுழல் காற்று அடித்தது. அதில் ஒரு பெரிய காரியம். அதில் தான் பார்த்தீங்கன்னா இயேசுவா சொல்கிறாரு, அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? இயேசுவா பார்த்து கேட்காங்க. நம்ம கூட அப்படி நினைக்கும், இவர் என்ன பார்க்குறாரா, நம்ம என்னமா ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோம், கேட்டுக்கிட்டு இருக்கோம், உபவாசிக்கிறோம், அழுறோம். உங்களுக்கு மறைமுகமாய் செயலாற்றி கொண்டு இருக்கிறார். விசுவாசியுங்கள். எனக்கு அன்பான பெற்றோரே, எதிர்காற்றை நிறுத்துவார், சுழல் காற்றை நிறுத்துவார். உங்கள் படகுல ஏறுகிறார், உங்கள் வீட்டில் இருக்கிறார். உங்கள் நம்முடைய வாழ்க்கை படகுல அவர் உட்கார்ந்து வருகிறார். அப்படி விசுவாசிங்க. நமக்கு தெரியும், மார்க்கில் 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய 9ஆம் அதிகாரத்தில், அந்த மார்க் 9ல் அந்த தகப்பனுக்கு அதை விசுவாசிக்க முடியல. மகனுக்கு சுகம் இல்லை, விசுவாசிக்க முடியலை. பாருங்கள், இயேசு அவனை நோக்கி 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். இயேசுவா சொல்கிறாரு. அவன் சொல்கிறான், ஏதாவது உம்மால் செய்ய முடியுமா, சுகமாக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு தகப்பனார். இயேசுவா சொல்கிறார், நீ விசுவாசித்தால் அப்படி சொல்கிறார். பாருங்க, இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கணும் எல்லாம் கூடும். ஆனால் அந்த தகப்பன் என்ன செஞ்சார் தெரியுமா? உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி என்று கண்ணீரோடு நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னானாம். இந்த நாட்களிலே எனக்கு அன்பான தெய்வஜனமே, நம்முடைய எதிர்காற்று நிறுத்தப்படாததற்கு காரணம், இந்த நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்காததற்கு காரணம் நம்ம தான் அவிசுவாசத்தோடு இருக்கிறோமா? இன்னைக்கு ஆண்டவற்றை கேளுங்க, ஆண்டவரே, என் படகுல, என் வாழ்க்கை படகுல நீங்கள் வாங்கப்பா அப்படி கேட்பீர்களா? என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறார். எரேமியா தீர்க்கன் அப்படி சொல்லுகிறார். எனக்கு அன்பான பெற்றோரே, என் இயேசுவாலாகாதொன்றுண்டோ, என் இயேசுவாலாகாதொன்றுண்டோ, என் இயேசுவாலாகாதது, என் இயேசுவாலாகாதது, என் இயேசுவாலாகாதொன்றுண்டோ, என் இயேசுவால் எல்லாம் ஆகும். அப்படி சொல்லுவீங்களா? என் இயேசுவால் எல்லாம் ஆகும், என் இயேசுவால் எல்லாம், என் இயேசுவால் எல்லாம், என் இயேசுவால் எல்லாம் ஆகும். நீ விசுவாசித்தால் ஆகும், நீ விசுவாசித்தால் ஆகும், நீ விசுவாசித்தால், நீ விசுவாசித்தால், நீ விசுவாசித்தால் ஆகும். ஒருவேளை உங்கள் கடல், உங்களுடைய வாழ்க்கை படகு கொந்தளித்து கொண்டிருக்கலாம், சுழல் காற்று அடித்து கொண்டிருக்கலாம், எதிர்காற்று வீசிக்கொண்டிருக்கலாம். ஏசப்பா, இன்னைக்கு என் படகுல உட்காருங்க, என் பிரச்சனைக்கு நீங்கள் தான்ப்பா தீர்வு, வேறு யாரும் தீர்வு பண்ண முடியாது. தேவ பிள்ளையே, கணவன் செய்ய முடியாது, யாரோ ஒருவர் செய்ய முடியாது. நாம் செபித்தால், நீங்கள் செபித்தால், தேவ சமூகத்தில் கண்ணீரோடு செபியுங்கள். ஆண்டவரே, எங்களுக்கு இது உதவி செய்யும். பாருங்க, சீசர்கள் சொன்னாங்க, உதவி செய்யும். அந்த தகப்பன் சொல்றாரு, எனக்கு உதவி செய்யும், அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிறார். மகனுக்கு விடுதலை கொடுக்கவில்லையா? அன்று விசுவாசித்தால் எல்லாம் கூடும். எதிர்காற்று நிறுத்தப்படும், சுழல் காற்று நிறுத்தப்படும், எல்லா சூறாவளியும் நிறுத்தப்படும். ஒருவேளை சூறாவளி மாதிரி அடித்து கொண்டு இருக்கிறதா? வேதம் அப்படி சொல்கிறது, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. எரேமியா 30:16 வாசித்து பாருங்கள். எல்லா ரீமானா ஷகரபா கரபா, எல்லா சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். தெய்வ பிள்ளையே, கர்த்தருடைய வாழ்க்கையில் அந்த வசனத்தை எடுங்க. நீங்கள் ஒருவேளை வேதத்தை வைத்து இருப்பீர்களானால் கர்த்தருடைய ஆண்டவர் அதை ஞாபகப்படுத்துகிறார். எரேமியா 30ஆம் அதிகாரம் கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது. 16ஆம் வசனம், ஆதலால் உன்னை பட்சிக்கிறவர்கள் யாவரும் பட்சிக்கப்படுவார்கள், உன் சத்துருக்கள் எல்லாரும் சிறைப்பட்டு போவார்கள், உன்னை சூறையாடுகிறவர்கள் சூறையாடப்படுவார்கள். ஒருவேளை உங்களுடைய தொழில்துறைகளை, பிள்ளைகளை, பிள்ளைடைய எதிர்காலத்தை, ஊழியங்களை சூறையாட வேண்டும் என்று பிசாசு நினைக்கிறானா? நடக்காது. ஏனென்றால் நம் ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் கூட, உங்களுடைய இல்லத்தில், உங்களுடைய வாழ்க்கை படகுல, உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கை படகுல, எல்லாவற்றிலும், தொழில்துறைகளில் எல்லாவற்றிலும் அவர் உங்களுக்காக, உங்களோடு இருக்கிறார். நம்ம கூட இருக்கிறவர் சொல்கிறார், மரண பரியந்தம்
உன் கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஓ, நான் மரண பரியந்தம் அப்படின்னு சொல்றாரு, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூடவே இருக்கிறேன்கிறார். நம்ம அம்மா அப்பாலாம் கொஞ்ச நாள் தான் மரித்து விடுவார்கள். ஆமாம், நாமளும் கூட நம்ம ஆண்டவற்று போகணும். ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் மாற மாட்டார். எனக்கு அன்பான பெற்றோரே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், என்னை கூப்பிடு. எல்லா பிரச்சனைக்கும் மனுஷர் யாரும் செய்ய முடியாது. கடல் கொந்தளித்து கொண்டிருக்கலாம், கப்பல் ஆடி சென்று கொண்டு இருக்கலாம். அவர் நங்கூரமாய் நம்முடைய வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு வருவார். கூப்பிடுங்க. ஆண்டவரே, என் படகு, என் வாழ்க்கை படகு மூழ்கிவிடக்கூடாது, என் வாழ்க்கை உடஞ்சிடக்கூடாது, என் பிள்ளைங்க வாழ்க்கை உடஞ்சிடக்கூடாது. நீங்கள் கப்பல் ஓட்டியாக இருந்து எல்லா காற்றையும் நிறுத்தி, சுழல் காற்றை நிறுத்தி, எதிர்காற்றை நிறுத்தி என்னை ஆசீர்வதிங்கப்பா என்று நீங்கள் கேளுங்க. பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை. எனக்கு அன்பான பெற்றோரே, வேதம் அப்படி சொல்லுகிறது. அப்படியே அவர் அமர்ந்தார், காற்று அமர்ந்தது. ஆச்சரியப்படுறாங்க, இது எப்படி நடந்தது? அவங்க சொல்கிறாங்க, இது எப்படி நடந்தது? நீங்கள் கூட அப்படி நினைப்பீங்க, நாங்கள் கூட அதை நினைக்கிறோம். நம்மளுக்கு இது கர்த்தர் எப்படி கர்த்தர் செய்தார்? ஏனென்றால் அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. கடல் கொந்தளித்து பொங்க கப்பலாடி செல்கையில், புயல் காற்று சீறி வீச பாய்கிழிந்து போகையில், இயேசு எங்களிடம் வந்து கப்பலோட்டியாயிரும், காற்றணைத்து துணை நின்று கரை சேர செய்திடும். இந்த பாடலை எல்லாம் பாடுங்கள். கர்த்தர் உங்களை நேர்வழியாய் நடத்துவார். எந்த அலை வந்தாலும் எதுவும் உங்களை நம்மை மூழ்கடிக்க முடியாது. குடும்பங்களை மூழ்கடிக்க முடியாது, வருமானத்தை மூழ்கடிக்க முடியாது, ஆவிக்குரிய வாழ்க்கையை மூழ்கடிக்க முடியாது. தேவனுடைய கரத்தில் நாம் இருக்கும் பொழுது, உங்களுடைய படகில் அவர் இருக்கும் பொழுது, நம்முடைய இல்லத்தில் அவர் இருக்கும் பொழுது, உங்களுடைய வாழ்க்கையில் அவர் இருக்கும்போது ஒரு நாளும் வாழ்க்கை படகு உடைந்து போவதற்கு சாத்தியம் கிடையாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 107ஆம் அதிகாரத்தில் வேத வசனம் சொல்லுகிறது. பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரத்தில் 4 இடத்துல வேதம் சொல்கிறது, தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆபத்திலே இங்கே பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதை வாசித்து பாருங்கள். 107 நீங்கள் தனியாக வாசித்து பாருங்கள். உங்களுக்கு இது வாசித்து முடிக்கும்னா பல அற்புதங்கள் நடக்கும். ஆமாம், நீங்கள் விசுவாசத்தோடு வேதத்தை வாசியுங்கள், வேதத்தை தியானியுங்கள். ஏன்னா வார்த்தைகள் ஜீவன் இருக்குது. இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 4ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய வார்த்தை 4ஆம் வசனம் சொல்கிறது, அவர்கள் ஸ்தாபரிக்கும் ஊரை காணாமல் வனாந்திரத்தில் அவாந்திர வழியாய். என்ன செய்வோன்னு தெரியல அவங்களுக்கு. இஸ்ரேல் ஜனங்களுக்கு நம்ம கூட அப்படி தானே செய்கிறோம். எந்த தொழில் செய்ய போகிறோம், எந்த மாப்பிள்ளை பார்க்க போகிறோம், எந்த ஊழியத்தை செய்ய போகிறோம், எந்த பொண்ணை பார்க்க போகிறோம், எது நடக்கும், பல விதத்தில் கேள்விக்குறிகள். என்ன முடிவெடுக்க முடியவில்லை. இந்த கர்த்தருடைய வார்த்தை சொல்ல, அவர்கள் ஸ்தாபரிக்கும் ஊரை காணாமல் வனாந்திரத்திலே அவாந்திர வழியாய் பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தொய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள். அப்படி எழுதியிருக்கிறது. 5ஆம் வசனம், பசியாகவும் தாகமாகவும் ஒன்றும் இல்லை, முடிவெடுக்க முடியல. உடைய வாழ்க்கையில் அப்படி இருக்கிறதா? என்ன செய்யணுன்னே தெரியல, அப்படி புலம்பிக்கிட்டு இருக்கீங்களா? அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். சங்கீதம் 32:8 சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், என் கண்ணை உண்மையில் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவ சமூகத்தில் ஆண்டவற்றை உட்கார்ந்து, ஆண்டவர் எனக்கு வழியே தெரிலப்பா, இந்த திருமணத்துக்கு என் பிள்ளைக்கு என்ன செய்வது, என் பணத்துக்கு என்ன செய்வது, ஒருவேளை நான் எனக்கு என் கருத்தில் கொடுத்த காரியங்களை என்னால் ஒன்றும் செய்ய முடியலையே, அப்படி நீங்கள் அங்கலாய்த்துட்டு இருக்கீங்களா? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். இந்த வசனத்தின்படி பார்த்தீங்கன்னா அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை அதில் 4 இடத்துல வருது, அதை வீட்டில் வாசித்து பாருங்கள். இங்கே என்ன செய்கிறாங்கன்னா, 28ஆம் வசனத்தில் 107 சங்கீதம் 107 28ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, அப்பொழுது தங்கள் ஆபத்தில் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்களுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். அது எந்த ஆபத்தாகவும் இருக்கலாம்.
ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோர்ந்து போயிருக்கலாம், வழி தெரியாமல் நின்று கொண்டு இருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை எப்படி சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா, அப்பொழுது தங்கள் ஆபத்தில் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவரை நோக்கி கூப்பிடும்போது ஒரு நாளும் அவர் அமைதியாக போகவே மாட்டார். குருடன் கூப்பிட்டான், பர்தேயும் கூப்பிட்ட போது கர்த்தர் நின்றாரே. ஒருவேளை அவன் வஸ்திரம் எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எவ்வளோ அழுக்காக இருந்திருப்பான். ஆனால் அது அவரெல்லாம் செட் பண்ணலை. அப்படியே அவன் பக்கத்தில் நின்றார், கூப்பிட்டார், பேசினார், குணமாக்கினார், பின்னாலே சென்றானே. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறாரு, என்ன மட்டும் ஆபத்தில் அவரை மட்டும் நான் கூப்பிடணும், வேறு யாரையும் கூப்பிடாதீங்க. என்ன செய்கிறார் தெரியுமா? உங்களுக்கு இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, 29ஆம் வசனம் சொல்கிறது, கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகின்றது. பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுகிறார், வழி காண்பிக்கிறார். முதல்ல எதிர்காற்று எல்லாம் அனைத்து உங்க கூட பேசி உங்களை வித்தியாசமாக நடந்து போகிறார். இங்க கொந்தளிப்பை அமர்த்துகிறார். வழி தெரியாமல் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில், தொய்ந்து போயிருக்கிற உங்கள் ஆத்துமாவில், தொய்ந்து போயிருக்கிற உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் விழுந்து விழுந்து எழும்புகிறதுல ஆண்டவர் சொல்கிறாரு, கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகின்றது. அமைதல் உண்டானதின் நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். நீங்கள் எங்கே போகணுன்னு விரும்புகிறீங்களோ, நீங்கள் என்ன செய்யணும், என் பிள்ளைக்கு செய்யணும், குடும்பத்துக்கு செய்யணும், ஊழியத்தில் செய்யணும், பரலோகத்துக்கு போகணும், அதற்காக ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஓடணும், என்னென்ன நீங்கள் காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ, சங்கீதம் 107, 29, 30 உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். அது என்ன அழகாக இருக்குது, அதை வாசித்து பாருங்கள். அமைதல் உண்டானது நிமித்தம் உங்கள் கொந்தளிப்பு அமர்கிறது. அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். தாங்கள் நாடின துறைமுகத்தில் உங்களை எங்கே கொண்டு பிளஸிங் பண்ணணுமோ உங்களை கொண்டு போய் சேர்க்க போகிறார். எனக்கு அன்பான பெற்றோரே, கர்த்தர் அப்படி செய்ய போகிறார். எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னே ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் கொஞ்சம் ஒரு பலவீனம், போராட்டமான, என்னன்னே புரியலை எங்களுக்கு. என்ன செய்யணும், நாங்கள் ஜெபம் பண்ணோம். ஏன்ட்ட ஒரு நாள் ஆண்டு சொன்னார், கொந்தளிப்பை நான் அமர்த்துகிறேன்னாரு. காட் உடனே ஆண்டு சொன்னோடனே நம்புனேன். அப்பா சொல்லிட்டாரு, இனிமேல் அது எழும்பாது. எழும்பவில்லை தேவ பிள்ளையே, உனக்கு விரோதமாக எந்த கொந்தளிப்பு எங்கே எழும்பினாலும் கர்த்தர் நிறுத்துவார். கொந்தளிப்பை அமர்த்துகிறார். அமர்த்தவுடன் அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வந்துட்டு, தங்கள் நாடின துறைமுகத்து எங்கே போக வேண்டுமோ, ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களை எப்படி நடத்த வேண்டுமோ, குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டுமோ, ஊழியத்தை எப்படி நடத்த வேண்டுமோ, பிள்ளைகளை எப்படி நடத்த வேண்டுமோ, கர்த்தர் உங்களை நடத்த போகிறார், கரம் பிடித்து நடத்த போகிறார். எல்லாவற்றையும் கொந்தளிப்பை அமர்த்தி சந்தோஷமாய் நீங்கள் நாடுகிற, நீங்கள் எங்கே போன்னு விரும்புகிறீங்களோ, கர்த்தர் உங்களுக்கு என்று எதை வைத்திருக்கிறாரோ அங்கே நடத்தி செல்ல போகிறார். இந்த உலகமானாலும் நம் பரலோகத்துக்கு கடந்து செல்லும்படியா கர்த்தர் அந்த வழிகளை திறக்க போகிறார். உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் உன்னதங்களின் ஆசீர்வாதங்களையும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் உங்களை கொடுத்து நடத்த போகிறார். ஓ மை காட், எல்லாரும் நம் கண்களை மூடி செபிப்போமா? அவர் பேச போகிறார், பிரச்சனைகளை அமர்த்த போகிறார், கொந்தளிப்பை அமர்த்த போகிறார். உங்களை நாடின உங்களுடைய வழிகளெல்லாம் கர்த்தர் திறக்க போகிறார். தெய்வ பிள்ளையே, ஓ நீ தவனமுள்ள ஆத்துமாவாக இருக்கிறாயோ, வழி தெரியாமல் அலைந்து கொண்டு இருக்கிறாயோ, எங்கே போவது, யார் வீட்டுக்கு போகுது, எங்கே போய் அழுவது நினைக்கிறாயா? தேவ சமூகத்தில் உட்காரு. அவரை நோக்கி தங்கள் ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவரை நோக்கி கூப்பிட்டவர்கள் ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் யாராயிருந்தாலும் எல்லாரையும் நேசிக்கிற நம் அன்பு தகப்பன். எல்லாரும் கண்களை மூடி நாம் செபிப்போம். பரலோக தந்தையே, ஆமாண்டவரே, தங்கள் ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் கூப்பிடுதலை நீ கேட்டீரப்பா. ஓ மை காட், நீ மனிதன், எந்த மனிதன் ஏழைக்கு, ஆமாப்பா இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு என்று எழுதியிருக்கிறது. என்னப்பா நீர் எல்லாருக்கும், எல்லார் காற்றும் எதிர்காற்று நிறுத்தப்படட்டும். எல்லாருடைய சுழல் காற்றும் எல்லா வீடுகள்லையும், எல்லா ரகனோ டோமானோ சி கெட் அவுட், எல்லா சுழல் காற்றுகள் எல்லாம் என் இயேசு கிறிஸ்துவின் கரத்தினால் அது நிறுத்தப்படட்டும். எல்லாருக்கும் வழிகள் திறக்கப்படட்டும். நன்றி ஆண்டவரே. கொந்தளிப்பு அமர்த்தப்படட்டும். அவர்களுக்கு எதெல்லாம் நினைச்சு அழுது ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அதெல்லாம் அற்புதம் நடக்கட்டும். வீடுகளுக்குள்ளாய் ஒளிந்து கிடக்கிற வல்லமைகள்
ஒளிந்து கிடக்கிற சாபங்கள், ஒளிந்து கிடக்கிற பாவங்கள், ஒளிந்து கிடக்கிற வியாதிகள், ஒளிந்து கிடக்கிற சண்டைகள், ஒளிந்து கிடக்கிற எல்லா அசுத்தாவிகளின் வல்லமைகளும் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் எல்லாம் துரத்தப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் எல்லாம் அதனால் வருகிற கொந்தளிப்பு வெளியேறட்டுமே இயேசுவின் நாமத்தினாலே. எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக, இவர்களை நேர்வழியாய் நடத்துவீராக. அப்பா ஆண்டவரே, உமக்கு நீங்கள் பேசுங்க, நீங்கள் அவங்களை சரியாக நடத்திடுங்க. அவருக்கு மேய்ப்பராக நடத்திடுங்க, புல்லுள்ள இடங்களை நடத்திடுங்க, அமர்ந்த தண்ணீரண்டில் நடத்திடுங்க. நன்மையும் கிருபையும் இதை பார்க்கிற தேவஜனத்தை நன்மையும் கிருபையும் தொடரட்டுமே இயேசுவின் நாமத்தினாலே. ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.